எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி ஏ அப்பப்பா என்ன அழகழகான சுடிதார்லாம் இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம போட்டா அழகா இருக்குமே. இந்த கலர் போட்டா எனக்கு அப்படியே எடுப்பா இருக்கும். ஏ அம்மா இங்க பாரு, இதெல்லாம் என்னன்னே தெரியல. என் வளத்துல எல்லாம் தொங்கிட்டு கிடக்கு. ஐ பாவடை சட்டை சாலு வித்தியாசமா இருக்க. போட்டா தாவணி மாதிரி இருக்குமா? இல்ல இல்ல கழுத்துல எல்லாம் தொங்க விட்டுருக்கவே. இந்த கலர் எனக்கு போட்டா அப்படி இருக்குமே. என் மாமியார் கிளவி கவுன் எடுக்காத, சுடிதார் எடுக்காத, பியாத்தி எடுக்காதங்குது. அப்படி சொன்ன பிறகு இதை எப்படி எடுக்க? என் புருஷன் வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்டயாவது எடுத்தாங்கன்னு கேட்டிருப்பேன். அவரும் வரையில காலையில வேலைக்கு ஓடுறேன்னு ஓட்டாரு. சோ கண்ணை உறுத்தல செய்து வேண்டாம், பார்க்காத மாதிரி அப்படியே அந்த பக்கம் நவுண்டு போயிருவோம். சமந்தி சமந்தி வீட்ல இருக்கீங்களா? சமந்தி மாப்ள வாங்க 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 உட்காருங்க. சமந்தி உட்காருங்க மர்மோனே. அது வந்து சரோஜம்மா பத்திரிக்கை வந்துட்டு பார்த்துடுங்க. அதான் முதல் பத்திரிக்கை உங்களுக்கு வச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியே சரி 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 உட்காருங்க சமந்தி. இந்தாங்க முதல்ல பத்திரிக்கை வாங்கிக்கிடுங்க. அவியெல்லாம் நான் தான் வரணும்னு நினைச்சோம். அவியல் கொஞ்சம் உடம்புக்கு முடியலல்ல, அதனாலதான் நான் லட்சுமணனை கூட்டிட்டு வந்தேன். இருக்கட்டும் சமந்தி, அண்ணன் நிலைமை தான் எனக்கு தெரியும்ல. இந்தாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. சரி சமந்தி. மர்மோனே நின்னுட்டே இருக்கையில வந்து உட்காருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயா லட்சுமணா உட்காரியா? இம்மா உடனே கிளம்புனாலம்மா, உட்காந்துட்டு இருந்தா நேரம் ஆகும்ல. ஐயா சமந்தி வீட்ல ஒரு கிளாஸ் காப்பி கூட குடிக்காம நவி வருத்தப்படுவாங்கல்ல. உட்காரு, காப்பி குடிச்சிட்டு அவளை கூட்டிக்கிட்டே போயிருவோம். சரிங்கம்மா. சரோஜினிமா இங்க பாருமா, உன் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்கு. அதுக்குள்ளயா? ஆமா, இந்த மாச கடைசில கல்யாணம்ல. அத சம்மந்தி வீட்ல உடனே பத்திரிக்கை அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாவே. நம்ம தான் என்ன எதுவுமே செய்யாம உட்கார்ந்திருக்கோம். இந்தம்மா பத்திரிக்கை வாங்கி பாரு. ஓ மாமியார் வந்திருக்காவே, என்ன ஏதுன்னு வந்து கேளுவா. நான் வரல. ஏல அப்படிலாம் சொல்லக்கூடாது, எழும்பி வா. சாதாரணமாவே அவிய வந்தாச்சுன்னா வாங்கன்னு ஓடி போய் கேட்கணும். இப்போ அவிய உனக்கு மாமியார் ஆக போறாவே. அவியல ஒரு வார்த்தை கேட்காம இருந்தா எப்படி? எழுந்து வந்து என்னத்தை எப்படி இருக்கே அதுன்னு கேளு. எனக்கு கல்யாணமா? பத்திரிக்கையே அடிச்சு கொண்டு எங்களுக்கே தந்துட்டாங்க. இனிமே என்ன செய்ய முடியும்? நான் மாமாவை பார்க்க கூட முடியல. என் கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துவேன்? என் பேர் பக்கத்துல என் பேரை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நான் பார்க்க மாட்டேன். ஐயோ இங்க எல்லாம் தொங்கிட்டு கிடக்கு. எங்க போனாலும் இதுவெல்லாம் கண்ணுக்கு படுது என்ன? அப்போ நம்மளை பார்த்து இதை எடுங்குது. எடுக்காம எப்படி போக முடியும்? கல்யாணத்துக்கு சேலை கட்டினாலும் ரிசப்ஷனுக்கு என்ன கட்டுறது? ஒரு கவுன் எடுத்தே ஆகணும். ஆனா மாமியார் கல்வி ஒன்னு சேலை தானே எடுக்கணும்னு சொல்லிச்சு. என்ன செய்ய, எப்படி ஏமாத்த? நம்ம வளர்த்துக்கு எடுத்தா நல்ல பெரிய கவுனா தான் எடுக்க முடியும். எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே நான் தான் எடுத்திருப்பேன்னு. யாரும் ஏமாத்த, எப்படி ஏமாத்த? ஏகப்பட்ட துணி எடுக்க போறாவ. அதுக்குள்ள ஒரு பையில மறைச்சு போடுவோம். கண்டுபிடிச்சு தூக்கிட்டாவனா அப்புறம் பாத்துக்கிடுவோம். என்ன கலர்ல இருக்கலாம்? இது கொஞ்சம் குட்டையா இருக்கும் போல இருக்க. ஏன் சைஸ் எங்க இருக்கு? ஓஹோ அந்த பக்கம் தள்ளி இருக்கோ. சரி சரி இருக்கிறதுலே நல்ல கலரை பார்த்து எடுத்துருவோம். அதுவும் ரிசப்ஷனுக்கு போடியது. நல்ல கல்லுகள் எல்லாம் வச்சு சிக்கு சிக்குன்னு எடுத்துடணும். இந்த நெட்டச்சி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சுடிதார் செக்ஷன்ல வந்து இருக்கா. ஓஹோ இவ வளத்திக்கு சுடிதார் எடுக்க போறாளோ? ஏய் நெட்டச்சி. ஓ பாபு வணக்கம் குட்டச்சி. ஆமா சுடிதார் மேல தொங்குது, இங்க வந்து நிக்கிறீருக்கு. சுடிதார் எடுக்க போறியோ? ஆமா சுடிதார் தான் எடுக்க போறேன். அத்தை என்ன சொன்னாவே? அத்தை என்ன சொன்னாவே? சேலை எடுக்க சொன்னாவே. நீ சுடிதார் எடுக்கீங்க? அது வந்து சுடிதார் எட்டா என்ன எடுத்தா என்னையா? இரு அத்தையை கூப்பிட்டு சொல்லி. ஏ டோப்ஸ், சுடிதார் ஒண்ணும் எனக்கு இல்ல, என் பிள்ளைக்கு. என்னது பிள்ளைக்கா? இதெல்லாம் பார்த்தா பெருசு பெருசா தெரியுது, பெரிய படி மாதிரில இருக்கு. பிள்ளைக்குன்னு சொல்லி ஏமாத்துறியோ? இல்ல டோப்ஸ், என் பிள்ளைக்கு தான். என் பிள்ளைக்கு முதல்ல எடுத்துடலாமே நீங்க வந்து நிக்கேன். இங்க சின்ன பிள்ளைகளுக்கும் இருக்கு, பெரிய ஆட்களுக்கும் இருக்கு. ஏன் உன் சைஸ் கூட இருக்கு. வேணா போட்டு போட்டு பாக்குறியா? ஒன்னும் தேவை கிடையாது. அத்தை சொல்ல நான் தட்ட மாட்டேன், சேலை தான் எடுக்க போறேன். ஓ அப்படியே சரி, நான் அத்தை சொல்ல கொஞ்சம் தட்டிட்டு தான் போவேன். என்ன சொல்லியா? இல்ல இங்க ஒரே தூசியா இருக்கதான் தட்டி விடலான்னு பார்த்தேன். நீங்க இருந்து ஓட்டிடு, நான் தட்டி விட்டு எடுத்துட்டு வரேன். உன் பேச்சு ஒண்ணு சரியில்லையே. அதெல்லாம் சரியா தான் இருக்கு டோப்ஸ். சுடிதார் எடுக்க போறேன்னு நினைக்காதங்க வந்து நிக்கா. இவ்வளவு கொஞ்சம் கவனிச்சிட்டே இருக்கணும். எப்பாடா பேட்டா, ஒரு சுடிதார் கூட யாரையும் ஏமாத்திட்டு எடுக்க முடியலையே. சமந்தி காபி குடிங்க. அப்புறம் என்னன்னு சொல்லணும் உங்ககிட்ட. அப்புறம் இன்னைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு துணி எடுக்க போலான்னு இருக்கோம். வீட்ல எல்லாரையும் அந்த பாதிக்கு வந்துருங்க, நாங்க இப்படியே வந்துறியோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அதனால நீங்களும் சரோஜினி கூட்டிட்டு எங்க கூட வாங்க சரோஜம்மா. உன்ன போய் சரோஜினிக்கு பிடிச்ச மாதிரி கல்யாண படம் எடுத்துருவோம். நாங்களே ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண அவளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ. கல்யாண பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டான்னா நல்லா இருக்கும்ல. சம்மந்திம்மா அதெல்லாம் தேவை
இல்லம்மா தெரியாம தான் வந்திருக்கேன் அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு. அவனுக்கு ஆசை இருக்கும்ல. சம்மந்தி நான் அவனை தப்பா நினைச்சிட்டு சொல்லல. நீங்க மாப்பிள்ளை எதுவும் சொல்லிடாதங்க. எனக்கு என் பிள்ளை வந்து பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம். சரோஜினி அங்கேயே இருக்கட்டும் தான் நான் நினைச்சேன். சரி கல்யாணம் முடிய போது நம்ம கூட ஒரு மாசம் இருக்கட்டுமே தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அது மாப்பிள்ளைக்கு பார்க்கணும்னு பேசணும்னு ஆசை வந்திருக்கு. சரி பரவாயில்ல சரோஜம்மா, இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் முடிய போகுதுல. சரோஜினி கிளம்பிட்டாளா? கிளம்புவோம் வாங்க. சரோஜினி சீக்கிரம் வாமா, உன் மாமியார் காத்துக்கிட்டு இருக்காவ. அது வந்து சம்மந்தி நீங்க வந்திருக்கீன்னு சொன்னா அதான் ஓடி போய் மூஞ்சி கழுவிட்டு பவுடர் அடிச்சிட்டு நின்னா. அப்படியா? ஆமா சம்மந்தி. அத்தை வாங்கத்தை வாங்க மாமா. எம்மாடி சரோஜினி நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன் அத்தை. சரிம்மா எல்லாரும் துணி எடுக்க போறோம், சீக்கிரம் கிளம்பி வா. துணி எடுக்கவா? ஆமாம்மா கல்யாண புடவை எடுக்க போறோம்ல, நீ வந்தீனா உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிடுவா. வேண்டாத்த நான் வரல. சம்மந்தி அதான் நான் சொன்னேன்ல, அவளுக்கு இனி ஒரு தனி விருப்பம் கிடையாது. நம்ம என்ன எடுத்து கொடுத்தாலும் அதை அப்படியே சந்தோஷமா வாங்கிக்கிடுவா. பரவாயில்ல சரோஜம்மா, எல்லாரும் வாங்க போவோம். சரி சம்மந்தி. மைனியோ ஐயோ பையனியோ, என்ன இந்த பக்கம்? இது எங்க செக்ஷன் ஆச்சே? ஓ அப்படியா, இது ஆம்பளைங்க செக்ஷனோ? மைனியோ எங்களை பார்த்தா ஆம்பளை பிள்ளைகள் மாதிரியே தெரியுது. இது நாங்க போடுற சுடிதார் செக்ஷன்னு சொன்னேன். ஓ அப்படியா? ஆனே ஏனாச்சு உங்களுக்கு? கண்ணு தெரியலையா? ஆமா ஆமா, கண்ணு தெரியாம தான் வந்து நிக்கேன். இங்க இருக்கிறதெல்லாம் சுடிதார என் கண்ணுக்கு சேல மாதிரியே தெரிஞ்சிச்சு. மதுனியா சுடிதார் தான் எல்லாம். சேல கீழ் ஃப்ளோர்ல இருக்கு, போங்க அங்கதான் எல்லாரும் நிக்காவே. ஏன் பதனியோ எல்லாரும் நிக்காவே, உட்கார சேர்லையோ? இல்ல மைனியோ எல்லாரும் சேல எடுக்க போறாவ. நீங்களும் சேல கேஸ் தானே? நீங்க அங்க போங்க, இது நாங்க துணி எடுக்க இடம். அப்படியா? சரி எடுங்க. சே பாதி நேரத்தை டாப்ஸ் வந்து கெடுத்துட்டு போயிட்டா. மீதி நேரத்துல எடுக்கலான்னு பார்த்தா இவ்வளவு வந்து கெடுத்து விட்டாள்ல. யார் கெடுத்தா என்ன, இன்னைக்கு எடுக்காம மட்டும் போறது இல்ல. கண்டிப்பா நல்ல அழகான ட்ரெஸ்ஸை பார்த்து தூக்கி ஆகணும். அஞ்சலி இந்த கடையில ட்ரெஸ் எடுக்க வரவியலுக்கு காபி டீ எல்லாம் கொடுக்க மாட்டாங்களோ? ஷீல்பாக்கா காபி டீ எல்லாம் நகை கடையில தானே கொடுப்பாங்க. எங்கெல்லாம் பட்டு சாரி எடுக்கிறவங்களுக்கு தான் காபி டீ கிடைக்கும். சுடிதார் செக்ஷன்ல நோ காபி டீ. அப்படியே பட்டு சேலை எடுத்தாதான் காபி டீ கொடுப்பாங்களோ? அப்ப வா அஞ்சலி, நம்மள பட்டு சேலையை போய் எடுத்துருவோம். சுடிதார் வேண்டாம். ஷீல்பாக்கா நீங்க தானே சுடிதார் எடுக்கலாம்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ எப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு சுடிதார் குட்டி குட்டி ஃப்ராக் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சுடிதார் ஃப்ராக் தான் எடுக்க போறேன். அஞ்சலி பட்டு புடவை செக்ஷன்ல காபி டீ கொடுப்பாவே. அங்க எத்தனை காபி வேணாலும் வாங்கி குடிச்சுக்கிட்டே சேலை செலக்ட் பண்ணலாம். வா போவோம் அஞ்சலி. நோ அக்கா நோ, நான் எங்கேயே செலக்ட் பண்றேன். நீங்க வேணா பாட்டு புடவை செக்ஷனுக்கு போங்க. அப்ப சரி, உனக்கு காபி டீ வராது. நான் போய் குடிச்சுக்கிட்டே சேலை செலக்ட் பண்ண போறேன். சாரியான சோத்து மூட்டை காபி டீ நினைச்சதும் சேலை எடுக்க போறேன்னு ஓடிட்டா. இது டோட்டல் வேஸ்ட். நான் சூப்பர் மாடல் மாதிரி குச்சி குச்சி கவுன் எங்க இருக்குன்னு பார்க்க போறேன். என்னடா குஷ்பு, துணி எதுவும் எடுத்தீங்களா? எப்ப எனக்கு செல்லமாக்கல சேலை எடுத்துட்டோம். மத்த எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்காவத்தே. அப்படியா? பொண்ணுக்கு சேலை பார்த்தீங்களா? இல்லத்தே, நீங்க சரோஜினியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீல்ல, அதான் வந்தவரை பார்க்கலாமேன்னு இருந்தோம். அப்படியா? ஆனந்தங்க எம்மா மேல ஆம்பளைங்க செக்ஷன்ல துணி எடுத்துட்டு இருக்கான். அப்படியா? அவன் மட்டுமா? இல்லம்மா அண்ணனும் தம்பியும் கூட தான் இருக்காவ. அப்படியே சரி சரி, அப்ப நல்லதை பார்த்து எடுப்பாவே. லட்சுமணா உனக்கும் போய் துணி பாரு. இல்லம்மா எனக்கு சேர்த்து அண்ணன் எடுத்துருவாரு. நான் தோட்டத்துக்கு போயிட்டு 4 மணி ஆன உடனே வீட்டுக்கு போய் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறியம்மா. அப்படியே அண்ணன் பார்த்து எடுத்துருவானா? அப்போ அப்பாக்கும் எடுக்க சொல்லியா? அம்மா அண்ணன்ட்டு சொல்லவே வேண்டாம், அவரே பார்த்து எடுத்துருவாருமா. நான் தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். அதுக்குள்ள கட கடன்னு எல்லாருக்கும் துணி எடுத்துருங்க. நான் வந்த உடனே பிள்ளைகளுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும். சரிப்பா. கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எடுத்துட்டாலே டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நீ போயிட்டு வையா லட்சுமணா.
சரிங்கம்மா. சரோஜினி வாமா. என்னாச்சு ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கா. கார்ல வந்தால அதான் அவளுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தமா இருக்கா, அதுக்கு தான் அப்படி இருக்கா. அப்படியா? கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். சரோஜினி ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? வேண்டாம் மைனி. இல்ல சரோஜினி, ஒரு ஜூஸ் குடிச்சா சரியா போயிடும். ஆனந்த் குழந்தை போய் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்லக்கா வேண்டாம். புருஷனை இப்பவே எதுக்கு வேலை சொல்லணும்னு நினைக்க? வீடுமா சத்த நேரத்துல சரியாயிரும். ஆமா, என் மவ சரோஜாவை எங்க? அவளும் நெட்ட மாதிரியே ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாவ. அப்படியே வந்திருக்காள, நான் வந்து பார்க்கவே இல்லையேனா. சரோஜம்மா முதல்ல பட்டு புடவை எடுக்கிறதுக்கு போவோம். கல்யாண பொண்ணுக்கு முதல்ல துணி எடுக்கணும் பத்தியல. அவளுக்கு முதல்ல எடுத்துட்டாலே அவிய துணி எடுத்துக்கிடுவாவ. நேரத்தை போய்கிட்டு இங்கே இருக்காத, வாங்க போவோம். சரி சம்மந்தி, வாங்க போவோம். மைனி அவன் மகமே சரியில்லல, ஒரு மாதிரி இருக்காளையா. எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாள் அந்த பிள்ளை. என்னவா இருக்கு மைனி? அது ஒண்ணும் இல்ல, அவளுக்கு கார்ல வந்தது தலை சுத்துற மாதிரி இருக்கான். ஐயா அம்மா சொல்லிட்டு போறாவல்ல. இல்ல மைனி, நம்மளாம் கூட கார்ல தான் வந்தோம். நம்ம என்ன அப்படியா இருக்கோம்? நம்மள பார்த்தா கூட சிரிக்க முடியாது. கல்யாணம்னு பேசுனதுல இருந்து அந்த பிள்ளை முகத்துல கலையே இல்லையே. அப்படியே சொல்றா? இல்லையே செல்லம்மா, அவ பூவச்சனைக்கு நல்லா சிரிச்சிட்டு தான் நின்னா. இல்ல மைனி, என்னமோ சரியில்லாத மாதிரி தெரியுது. ஆனந்த ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லட்டுமான்னு கேட்டியா, அது கூட வேண்டாம்னு சொல்லிட்ட பத்தியல. கெட்டிக்க போற பையனை பார்க்கணும் தானே எல்லா பிள்ளைகளும் ஆசைப்படும். இவன் மட்டும் வித்தியாசமா இருக்காளே எப்படி? தெரியல செல்லம்மா. நம்ம வேணா அந்த பிள்ளைகிட்ட பேசி பார்ப்போமா? சரி மைனி, பேசதான் செய்யணும். செல்லம்மா இங்கே இருக்கட்டா, சேலை எடுக்கிறதுக்கு போவோம். சரி மைனி, வாங்க போலாம். என்ன பிள்ளைகளா பள்ளியெடுத்து போயிட்டு வந்தாச்சா? ஆமா, சின்ன பொண்ணே அருணைங்க. அவிய வீட்டுக்கு கதவு பூட்டில கிடக்கும். சரி போயிட்டு வரட்டும், நீங்க போய் துணியை மாத்துங்க. துணி கடைக்கு தான் போயிருக்காவ. நீங்களும் வந்தவொடனே கூட்டிட்டு போறதுதான் நான் இங்க இருக்கேன். சீக்கிரமா போய் துணியை மாத்திட்டு கிளம்பி வாங்க. ஆளுக்கு 2 தோசை சுட்டு தரேன், சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். பூமாரி அங்க போயிட்டு வரக்கு ரொம்ப நேரம் ஆகும். எல்லாருக்கும் துணி எடுக்கணும்ல, சுத்தி சுத்தி அலைஞ்சி பசி எடுத்துரும். பெரியம்மா எதுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கறாங்க? உங்க ஆனந்தி சித்தப்பா கல்யாணம்ல, அதான் எல்லாருக்கும் துணி எடுக்க போறோம். அம்மா எனக்கு 3 Dress. பெரியம்மா எனக்கு 4 Dress. 4 3ல எடுக்க முடியாது, ஆளுக்கு ஒரு Dress தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவ. ஒருத்தருக்கு 2 3 எடுத்தா எல்லாத்துக்கும் அதே மாதிரி எடுக்கணும். அம்மா எனக்கு மட்டும் 3 எடுத்துதாயா? அப்பாட்ட சொல்லுமா. அம்மா அவளுக்கு எடுத்தா எனக்கு 3 Dress வேணும். துணி கடைக்கு என்ன கிளம்ப கூட இல்ல, அதுக்குள்ள ஆரம்பிச்சாச்சா? இப்படியே பண்ணியல் வச்சிடுங்க, இங்கே இருங்கன்னு விட்டுருவேன். பிறகு கல்யாணத்துக்கு பழைய துணியில தான் போட்டுக்கிட்டு தெரியணும். இங்க பாரு பூமாரி, ரொம்பலாம் அடம் பிடிச்சிட்டு கூடாது. உனக்கு எடுத்தா அக்காளுக்கு எடுக்கணும் அப்புறம். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு துணி தான் எடுக்கணும். அப்ப ஒரே மாதிரி நாங்க எல்லாரும் எடுத்துக்கிடட்டுமா? ஆம்பளை பையலுக்குமா? இல்லம்மா, கேர்ள்ஸ் மட்டும். சரி சரி, கடையில போய் பார்த்துட்டு இருந்தா எடுத்துக்கிடுங்க. டக்கு பக்குன்னு கிளம்பி வாங்க, தோசை சுட்டு தரேன், சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். பெரியம்மா எங்க வீட்ல யாருமே காணோம், வீடு பூட்டி இருக்கு. அது எல்லாரும் துணி கடைக்கு போயிருக்காப்பா. உங்களுக்கும் துணி எங்க தந்துட்டு போயிருக்காவ, துணியை மாத்துங்க போங்க. மூஞ்சி கை காலம் கழுவிட்டு வாங்க, தோசை சுட்டு தரேன், சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். எங்க பெரியம்மா? துணி கடைக்கு தான், சித்தப்பா கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறோம். எல்லாரும் அங்கதான் போயிருக்காவ, நான் மட்டும் தான் உங்களுக்காக காத்திருந்தேன். சீக்கிரமா கிளம்பி வாங்க போவோம். இல்லம்மா, மாமா கார் கொண்டு வருவாவ. எல்லாரும் கார்ல போயிடலாம். போங்க, சீக்கிரமா போய் துணியெல்லாம் மாத்திட்டு வாங்க. மாமா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறாப்ல. நம்ம மாமா கல்யாணம் அன்னைக்கு நமக்கு ஸ்கூல் லீவு. அப்படியே கனி ஸ்கூல் லீவ் விடுவாங்களோ? யாவே நமக்கு லீவு தானே. மாமா கல்யாணம் நடக்கும்போது எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? நம்ம எல்லாருக்கும் லீவ் தான், ஜாலியா இருக்கலாம். ஆமா, போன தடவை மாதிரியே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துடலாமா நம்ம? போன தடவை ஒரே மாதிரியே ட்ரெஸ் எடுத்தோம். ஆளுக்கு ஒரு கலர் எடுத்துட்டியே, நல்லாவே இல்ல, வித்தியாசமா ஆயிட்டு. இந்த தடவையாவது ஒரே மாதிரி கலர்ல எடுப்போமா? நான் அப்படிதான் சொன்னேன், நீங்க வேற சைஸே சேரலன்னு சொல்லிட்டீங்க. சரி, இந்த தடவை கரெக்டா கவனமா பார்த்து எடுப்போம். பெரிய கடைக்கு தானே போறோம், உங்ககிட்ட கேட்போம். நம்ம 5 பேருக்கும் செட் ஆகுற மாதிரி ஒரே கலர்ல பார்த்து எடுக்கலாம். சரிவே, சீக்கிரமா துணியை மாத்திட்டு கிளம்புங்க. ஆமாமா, சீக்கிரம் கிளம்புங்க. சாப்பிட்டுட்டு தான் துணி எடுக்க போணுமா? என்னம்மா நீ இவ்வளவு லேட்டா வர? ஸ்பெஷல் கிளாஸ் அத்தை. ஆமா, கனி வந்துட்டாளா? கனி வந்துட்டா. அத்தை வீட்ல யாருமே காணோம். எல்லாரும் வந்துட்டாமா, ரூம்ல போய் துணி மாத்திட்டு இருக்காவே. நீ போய் துணியை மாத்திட்டு கிளம்பு, எல்லாரும் துணி கடைக்கு
தம்பி ரிசப்ஷனுக்கு ஆனந்து, தம்பி ஆனந்து. என்னண்ணே? என்னப்பா நின்னுட்டே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? பொண்ணு இன்னைக்கு கண்டிப்பா கடைக்கு வரம்பா, பார்த்து பேசல, கவலைப்படாத. போவாங்கன்னு நீங்க வேற என்னடே, எப்போ பார்த்தாலும் வந்து பிள்ளைய நினைச்சே கனவு கண்டுட்டு இருக்கா. சரி ரிசப்ஷனுக்கு ரெடிமேடா எடுத்துக்கிட்டியா இல்ல எடுத்து அடிச்சிடலாமா? தெரியலண்ணே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரியா? என்னடா இப்படி சொல்றா? நானா மாப்பிள்ள நீ தானே மாப்பிள்ள? உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுக்கணும். பட்டு வேட்டி சட்டையில நம்ம ஒன்னும் டிசைன் செலக்ட் பண்ண முடியாது, அதனால நானே செலக்ட் பண்ணிட்டேன். அப்பாக்கும் எடுத்தாச்சு, எனக்கும் எடுத்தாச்சு, அண்ணனுக்கும் எடுத்தாச்சு. சூர்யாவும் அஸ்வினா அவனும் எடுத்துக்கிட்டேன்ட்டானுவ. இந்த காத்தியருக்கும் சுப்பிரமணிக்கும் என்ன எடுக்க வேண்டியிருக்கு. உனக்கும் ரிசப்ஷன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும். அதை எப்படி எடுக்கலான்னு உங்ககிட்ட ஐடியா கேட்டா என்னையே பார்த்து எடுங்க. ரிசப்ஷனுக்கு எப்படி ட்ரெஸ் போடுவாங்கன்னு எனக்கு தெரியலையே. சூர்யா, தம்பி சூர்யா, இங்க பாப்பா. இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கல. ட்ரெஸ் எப்படி எடுத்தா எனக்கு என்ன? ரோசாப்பு, ரோசாப்பு. எங்க அத்தை எல்லாரையும் துணி கடையில விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆமா ரோசாப்பு, பிள்ளைலாம் வந்தாச்சா? வந்துட்டவன். இப்பதான் தோசை சுட்டு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்கவன். சரி ரோசாப்பு, பிள்ளைகள் சாப்பிட்டாச்சுன்னா கூப்பிட்டு கிளம்புவோம். சரிங்க. பிள்ளைல வாங்க, கார் வந்துட்டு போவோம். என்னனே சூர்யா, ரிசப்ஷனுக்கு எப்படி ட்ரெஸ் போடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்னே. உனக்கே தெரியுது, உங்க அண்ணனுக்கு தெரியல. அவன் என்னைய செலக்ட் பண்ண சொல்லியான். சரிண்ணே, நான் செலக்ட் பண்ணி தரேன். சரிப்பா, செலக்ட் பண்ணு. இங்க இல்லனே, கோட் செக்ஷனுக்கு போலாம். கோட்டா? ஆமாண்ணே, கோட் சூட் போட்டா அண்ணனுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கோட்டே எடுத்துருவோம். அது செட் ஆகலனா இன்னொரு மாடல் இருக்கு, அது பாக்கலானே. அது இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த பிள்ளைக்கு என்ன எடுக்காதுன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, கோட்டை எடுத்துட்டா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அப்படியேப்பா, சரி முதல்ல அதை போய் எடுத்துருவோம் வா. அப்புறம் நம்ம தோட்டத்துல வேலை செய்யறான்ல சுப்பிரமணி, அவனுக்கும் நம்ம வீட்டுல வேலை செய்யறான்ல கதிர், அவனுக்கும் துணி எடுக்கணும். என்ன அவனுங்களுக்குலாம் எதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்? அன்னைக்கு அப்படிதான் திருவிழாக்கு எடுத்து கொடுத்தீங்க, இப்ப கல்யாணத்துக்கும் எடுத்து கொடுக்கணுமா? ஆமாப்பா, அப்பாவும் அம்மாவும் தான் சொல்லியிருக்காவ. லட்சுமண என்னையும் செலக்ட் பண்ண சொல்லிட்டான். அவன் வீட்டுக்கு போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்கான்ல, அதனால நம்மளே சேர்ந்து அவனுக்கும் எடுத்துருவோம். சரியா? முதல்ல மாப்பிள்ளைக்கு எடுப்போம் வா. சரிங்கண்ணே. ஆனந்து வாப்பா. வீட்டு வேலைக்கார பையனுக்குலாம் நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒவ்வொன்ன முதல்ல ஒழிச்சு கட்டணும்.